படம் நல்லாயிருக்கு. எஸ்ஜே சூர்யா அப்போ நானியில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லா பேன் இண்டியா விட்டனால நல்லா இருந்துச்சு படம். என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தில்? எனக்கு எந்த மிஸ்டேக்கும் தெரியல, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாரும் நல்லா இருக்கு. போர் அடிக்குதா? தெலுங்குல பார்த்தா நல்லா இருக்கும். தெலுங்கு மூவி தெலுங்கு பார்த்தா நல்லா இருக்கும். போரில் அடிக்கல. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, எதுவும் போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எஸ்ஜே சூர்யா சார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நானி என்னோட ஃபேவரட், அதுக்காக இல்லை, பட் கம்ப்ளீட்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்க நல்லா முன்னாடி வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணுங்கிறது கான்செப்ட். பட் ரியலி அது எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். போர் அடிக்கல? போர்லாம் இல்லை, செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? புது கான்செப்ட் தான் ப்ரோ. வீக்லி 6 days விட்டு 1 day மட்டும் எமோஷன் காட்டுற மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி அந்த ஜானர் யாரும் எடுக்கலை. ஒன்று ஒரே ஆக்ஷனாக எடுப்பாங்க, இல்லை சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. 6 days வந்து சென்டிமெண்ட் அண்டு 1 day மட்டும் ஆக்ஷன் காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க. எமோஷன் வச்சு தான் எடுத்திருக்காங்க ஸ்டோரி. அதெல்லாம் இருக்குது. எஸ்ஜே சூர்யா கேரக்டர் எப்படி? அவரு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. அவரை பற்றி ஏதாவது சொல்லணுமா? அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் எப்பவுமே. எஸ்ஜே சூர்யா தரமா பண்ணிருக்காரு. அவர் மாஸ் எப்பவுமே. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக சொல்கிறல, இந்த படத்தில் லேக்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அது நல்லா இருக்கு படம். உங்களுக்கு எங்கேஜாக போகும் இல்லைன்னு ஃபுல். ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எஸ்ஜே சூர்யா முன்னாடி நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? அதான் போர் அடிக்காமல் போகுது ரெண்டுமே. என்ன சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு படத்துல? எஸ்ஜே சூர்யா வர காட்டுற சீன் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. சொல்றியா? நைஸ் மூவி. கிரேசி. நானே டயர்வான ஹீரோ. நல்லா இருந்துச்சு, நல்லா கிரிப்பிங்காக இருந்தது படம். லாஸ்ட் வரைக்குமே கிரிப்பிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் நம்ம எப்போ என்ன எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி இருந்தது. படம் நல்லா கிரிப்பிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது. போர் அடிக்குதாங்க? இல்லை போர்னு இல்லை. கிளைமேக்ஸ் கொஞ்சம் யூஸ்வலாக இருந்தது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்தது. காமெடி எமோஷன் இருக்கா? எல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது. ஜென்ரலாக ஒன்று எப்படின்னு இருக்கு? அருமையாக சொல்ல உண்மையாக சொல்கிறேன். இப்போ வந்த படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக இருந்தது. கண்டினியூவாக பார்த்துட்டு எல்லாம் தங்கலாங்கில் விக்ரம் ஃபேன் தான் முன்னே சொல்லிடுறேன். தங்கலான்னு கூட எனக்கு தூக்கம் வந்துச்சு. வெறும் மியூசிக்கை மட்டும் போட்டு டும்முன்னு அடிச்சிருந்தாங்களே தவிர படம் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. தெலுங்கு படமாக இருந்தாலும் நல்லா அருமையாக இருந்தது. அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பக்காவாக போகுது. எங்கே லேக் இல்லை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கொடுத்த காசுக்கு ஒருத்தா படம் பார்க்கலாம், போர் அடிக்காமல். அது போதும் எனக்கு. ஹீரோயின் கேரக்டரில் எனக்கு பெருசாக இன்வால்வ் ஆகலை. பட் ஆனால் எஸ்ஜே சூர்யாவும் ஹீரோ நானியும் தான் அடிச்சிக்க முடியாது. 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? சொல்லிட்டு போறேன் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கா? செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஓகே, எஸ்ஜே சூர்யா கேரக்டர், நானி கேரக்டர், அவங்க 2 பேர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. பிரியங்கா மோகன் நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க ஓகே தான். பட் எஸ்ஜே சூர்யாவும் இவங்க 2 பேர் கேரக்டரும் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தீங்க? மியூசிக் தரமாக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவுக்காக தான் வந்தேன். நல்லா சூப்பரான சீரு தரமாக மியூசிக் தரமாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேக் இருக்குது. மற்றபடி படம் சூப்பராக பிரியங்கா இருக்குது. மோகன்லாம் ஓகேவா? பிரியங்கா மோகன்லாம் ஓகே. பார்க்கலாம் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. பரவாயில்ல. இந்த எமோஷன் சீனே எஸ்ஜே சூர்யா பண்ணிட்டாரு, மற்றபடி பரவாயில்ல. ஆனால் எஸ்ஜே சூர்யா தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பரவாயில்ல. ஆக்ஷன்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, டைம் பாஸ்க்கு வந்து பார்த்துட்டு போகலாம், நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகேவா? கிளைமேக்ஸ் சீன் ஓகே தான். கொஞ்சம் இதாக கிளைமேக்ஸ் கொஞ்சம் இடிச்சு பரவாயில்ல. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதானே? ஓரலாம் இல்லை, நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. நானி எப்படி பண்ணியிருந்தாரு? நானி நல்லா இருக்கு, ஸ்டைலாக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எஸ்ஜே சூர்யா போர்ஷன் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. போர் அடிக்குதா? இல்லை, நல்லா தான் இருக்கு. நான் எஸ்ஜே சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பிரியங்கா மோகன், நானி, எமோஷனல் காமெடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எமோஷனல் சூப்பராக இருக்கு. பட் எஸ்ஜே சூர்யா தான் பக்கா. ஆமாம். எப்படி இருக்கு? நல்லா இருந்தது ப்ரோ படம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஓவர மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் கமர்ஷியலாக ஜாலியாக இருந்தது. எஸ்ஜே சூர்யா கேரக்டர் எப்படி இருக்கு? வழக்கம் போல தான். இந்த மாநாடுலாம் பண்ணுற மாதிரி தான். நல்லா இருந்தது. காமெடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே ஒரு இதாக டீசெண்டாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு பெரிய படம் லேக் அந்த மாதிரி இருக்கா? அது ஒருத்தங்களை பொறுத்து நல்லா இருந்தது. ஒரு தடவை கண்டிப்பாக லேக்லாம் பெருசாலாம் ஃபீல் ஆகாது, ஜாலியாக பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெளி ஆளுங்களை நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னா
ஒன்று அல்லு அர்ஜுன் அண்ணன், மகேஷ் பாபு அண்ணன், அதுக்கப்புறம் யாருன்னா நானி தான். ஏன்னா நானி வந்து தெலுங்கார மாதிரிலாம் நடிக்கல, நான் இந்த ஊருக்கார மாதிரி நடிச்சிருக்கப்போல அந்த ஃபேஸை ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது, நடிப்பு ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. எஸ்ஜே சூர்யா இந்த ஆள் இல்லைன்னா படம் அவுட்டு. படத்தை அழகு பண்ணி வச்சுருக்காங்க, மறுபடியும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு அற்புதம்னா, ஒரு தெலுங்கு படம் பாடத்தை ஃபீல் இல்லை, டப்பிங் தான் பார்த்துருக்கோம், ஆனால் ஃபீல் இல்லை. அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் வரல, அசால்ட்டாக வந்தேன், சந்தோஷமாக படம் பார்த்துட்டு போகிறேன். இதுதான் தேவை. இந்த ஸ்க்ரீன் பிளே நம்ம தரணிக்கிட்ட இருந்தது, கில்லி தூள் அப்படிலாம் எடுத்தார் பார்த்தீங்களா, தில்லுலாம், அந்த தரணிக்கிட்ட இருந்த அதே ஸ்க்ரீன் பிளே இப்போ மறுபடியும் பார்க்குறப்போ 20 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர்கிட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை உட்கார வச்ச டைம் எல்லாமே சந்தோஷப்படுத்துச்சு. கிளைமேக்ஸும் ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கோர்வையாக வந்து ரவுண்ட் அப் பண்ணி சேர்த்தது அழகாக இருந்தது. அது வந்து அவர் டேரக்டருக்கே உண்டான ஒரு அந்த ஃபீல் இருந்தது. கரெக்டாக வந்து ரோல் பண்ணி விட்டு படத்தை மாஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் மாசெல்லாம் காமெடின்னு பார்த்தா வில்லத்தனத்தோடு சேர்ந்த காமெடி எஸ்ஜே சூர்யா பண்ணார் பார்த்தீங்களா, அது பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது ஏற்புடையதாக இருக்குது. எல்லா படத்தையும் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படம் தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிக்குதுன்னா சொல்ல முடியும். பிடிச்சிருக்கு படம், மாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோ லேக் ஒன்று இருந்தது, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அந்த லேக் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சிங்கம் படம் மாதிரி ஸ்பீடாக தான் போச்சு. ஒரு தெலுங்குக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அவனை நம்ம ஊருக்கார மாதிரி தான் பார்க்குற ஃபீல் இருந்தது. நல்லா பண்ணியிருக்கீங்க ஞானி, சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யாவோட படம் தான் நம்ம சொல்ல வேண்டியது, ஏன்னா அவர் நம்ம ஊராளு. ஆனால் நானியை வெளியால பார்க்க முடியலன்றது தான் ஃபீல் ஆச்சு. நான் ஃபேமிலியோட பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நானிக்காக பார்க்கலாம், எஸ்ஜே சூர்யா கதையோட ஸ்க்ரீன் பிளேக்காக பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. போர் அடிக்குதா? இல்லை இல்லை இல்லை, இந்த ஒரு சீன் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. நல்லா நீ சொல்லல எப்படி? நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? என்னது பிஜிஎம்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப லேக் அடிக்கல, நல்லா போச்சு, அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் போச்சு. அந்த சென்டிமெண்ட் சீன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட் சீன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ப்ரோ, நாங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தார். காமெடி இருக்காது? காமெடி அவர் அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறது அதுதான் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர். பிஜிஎம் நல்லா இருக்கு. ஓகே.